இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2 அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். அமெரிக்க திரைப்பட உலகில் மிகச்சிறந்த நடிகை சார்லி எலியட். அவள் ஒரு பேரழகி. அவளுக்கு ரசிகர் கூட்டம் மிகுதி. சொந்த விமானம், ஹெலிகாப்டர், விலை உயர்ந்த கார்கள், பல அறைகள் கொண்ட சொகுசு பங்களாக்கள் அவளுக்கு உண்டு. ஒரு நாள் விமான நிலையத்தில் சபை போதகர் அவளை சந்தித்தார். விமான நிலையம் கூட கோலாகலமாய் கிறிஸ்துமஸ் விழா கோலம் பூண்டிருந்தது. மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தனர். நடிகை சார்லியின் முகத்திலோ சமாதானமற்று காணப்பட்டாள். போதகர் அவள் அருகில் சென்று அமர்ந்தார். சகோதரியே, ஏன் கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறீர்கள்? பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறக்கவில்லையா? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கவே இயேசு கிறிஸ்து பிறந்தார். உங்கள் கவலைக்கு காரணம் என்ன என்றார். அதற்கு சார்லி, நான் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேனே, என் வாழ்க்கையே பாவமாயிருக்கிறதே என்றாள். போதகர் அவளை பார்த்து, இப்பொழுதே நீ ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேள், அவர் உன் உள்ளத்தில் வருவார் என்றார். போதகரது வார்த்தையை விசுவாசித்தவளாக வீட்டுக்கு போனாள். தன் அறை கதவை தாளிட்டாள். தான் இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவரிடம் வந்தாள். ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். கிறிஸ்து அவள் உள்ளத்தில் பிறந்து விட்டார். அந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் ஆண்டவரின் மகளாய் மாறி போனாள். திரை உலகை மறந்தாள். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வா என்று என்னை கூப்பிட்டீர், என் மீட்பரே, வந்தேன் வந்தேன் என்ற இப்பாடலை சார்லிதான் இயற்றினாள். இப்பாடல் இன்றும் கூட சுவிசேஷ கூட்டங்களில் அழைப்பு கொடுக்கும் போது பாடப்பட்டு வருகிறது. இழந்து போனதை தேடி வந்தார் இயேசு கிறிஸ்து. ஆம், இழந்து போன சார்லியை மீட்டுக்கொண்ட ஆண்டவர் உங்களையும் மீட்டுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். ஆம், என கருமையானவர்களே, கிறிஸ்து பிறப்பு என்பது புராணமோ கட்டுக்கதையோ அல்ல. அது வரலாற்றில் நடந்த சிறப்பான முக்கியமான சரித்திர நிகழ்வு. இவ்வுலகிற்கு பாவத்தில் இருந்து விடுதலை தேவைப்பட்டதால் இயேசு கிறிஸ்து மீட்பராக பிறந்தார். ஆகையால் மீட்பராக பிறந்திருக்கும் இயேசுவை அன்று விடுதியில் இடமில்லை என்று விரட்டிவிட்டவர்கள் போன்று நாமும் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம் இல்லை என்று சொல்லி விரட்டி அடிக்காமல் அவர் நம்முடைய உள்ளத்தில் தங்குவதற்கு இடம் கொடுப்போம். இயேசு தன்னுடைய பிறப்பினால் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தார். நாம் நம்முடைய சொற்களால், வாழ்வால் மகிழ்ச்சியை, அன்பை எல்லோருக்கும் கொடுப்போம். கிறிஸ்துமஸ் நாட்களில் பலவிதமான கொண்டாட்டங்களிலும் ஆசரிப்புகளிலும் ஆண்டவரை நாம் மறந்துவிடக் கூடாது. கிறிஸ்துமஸின் நடுமையத்தில் இருப்பவர் இயேசுவே. அவரே கிறிஸ்துமஸ் நாயகர். கிறிஸ்துவுக்கு உன்னதமான இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்து பிறப்பில் மேய்ப்பர்களை பார்க்கிறோம், தேவ தூதர்களை பார்க்கிறோம், சாஸ்திரிகளை பார்க்கிறோம், மரியாளை பார்க்கிறோம், யோசேப்பை பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராக, கர்த்தராக, உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். அவரையே நாம் தொழுது கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் என்றதும் ஸ்டார், சாண்டா கிளாஸ், கேரல் ரவுண்ட், கேரல் சர்வீஸ், புத்தாடைகள், பரிசுகள் நம் நினைவுக்கு வருவது சரிதான். ஆனால் கிறிஸ்து பிறப்பில் கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கிறிஸ்துவை மறந்துவிட்டு வெளி அடையாளங்களுக்கும் ஆடம்பரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது கிறிஸ்து பிறப்பை கேள்விக்குரியதாக்கிவிடும். எனவே பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என சுவிசேஷத்தை அறிவிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே நீர் வந்து பிறந்திரப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு அறிவித்தப்பா. கிறிஸ்து அவர்கள் உள்ளத்தில் பிறக்க நாங்கள் வழிகாட்ட அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மெரி கிறிஸ்மஸ்.